வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, வரக்கூடிய வாரங்கள் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி 2026ஆம் ஆண்டில் நம்ம என்னுடைய முதல் பதிவு. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய இந்த சேனலை வியூ பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய உளங்கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து வழக்கம் போலவே கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $4,326 ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வாரத்தினுடைய தொடக்கம், அதாவது திங்கட்கிழமை, நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இறக்கத்தை தங்கத்தில் கொடுத்துருந்தாங்க. அந்த இறக்கத்தை நீங்கள் இப்போ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. இது கிட்டத்தட்ட 2 ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 4,490 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் நம்ம கொடுத்தது. இது ஏற்கனவே 4,380 அடிக்கடி ரெசிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி அந்த இடத்தையும் நம்ம மார்க் பண்ணோம். இப்போ மறுபடியும் அந்த 4,380க்கு கீழேயே கொண்டு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் மொத்தமே 4 நாட்கள் தான் ட்ரேடிங். குறிப்பாக நேற்று அமெரிக்க பங்கு சந்தைகள் விடுமுறை. அதனால் இந்த 4 நாட்கள் ட்ரேடிங்கில் திங்கட்கிழமை நல்ல இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. அதே சமயத்தில் செவ்வாய், புதன் 2 நாட்களும் இந்த 4,380 நெருங்கி தாண்டி சென்று போயிருந்தாலும் அதற்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல. இன்றைக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை, 4,402 உச்சம் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனாலும் 4,380க்கு மேலே நிறுத்தப்படாமல் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து 4,325 கொண்டு நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் நல்ல ஒரு இறக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. இது கண்டினியூ ஆகணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இறங்கி வரத்துக்கு வாய்ப்புகள் தரணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் லெவல்ஸ், அதாவது இந்த லோவர் லெவல்ஸை கட் பண்ணி கீழே வரக்கூடிய வாரம் க்ளோசிங் போச்சு அப்படின்னா 4,120 வரைக்கும் அடுத்து வரலாம் டாலர் வேல்யூவில். குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி முந்தின ட்ரேடிங்காக வெட்னஸ்டே, அதாவது புதன்கிழமை அன்றைக்கி நடந்த ட்ரேடிங்கில் $4,274 வரைக்கும் இறங்கி வந்திருக்கு. ஸோ அதை கட் பண்ணும்போது நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த இடம் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவும் திரும்பி இருக்கிறதுனால ஒருவேளை இதையும் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு கூட திரும்பி நிறுத்தலாம். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப நெருக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி லோவில் ஸோ 4,314 தான் லோ, 4,326 தான் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ வரக்கூடிய வாரம் இந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் நமக்கு மறுபடியும் இந்த 4,380க்கு மேலே கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா 4,490 நோக்கி மறுபடியும் செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி இல்லாமல் இறங்கி வந்தால் 4,120 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் லெவலில் நெருங்கி வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $72 ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. $71 வரைக்கும் கூட கீழே வந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த 68.80 சப்போர்ட்டை நோக்கி மறுபடியும் நெருங்கி வந்துகிட்ருக்கு. $78 போன வாரம் க்ளோசிங் அதுக்கு மேலேயே கொடுத்துருந்தாங்க. திங்கட்கிழமை உங்களுக்கு பார்த்திங்கன்னா $83 வரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கூட போயிருந்திருக்கு. பட் சஸ்டெயின் ஆகலை. அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகாமல் அன்றைக்கே நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே கொண்டாந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 நாட்களும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷனோடு இருந்திருக்கு. இந்த கேண்டில் பார்த்திங்கனாலே தெரியும். இதற்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு கேண்டில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ இந்த 68.80க்கும் 78.10க்குள்ளே நடுவில் ஒரு பெரிய ஆட்டம் ஆடி இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற போல் தெரியுது அந்த கேண்டிலுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது. ஸோ வரக்கூடிய வாரம் இந்த 68.80 நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளை தருது அப்படிங்கிறத பார்க்கணும். 78.10ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போ இருந்துகிட்ருக்கு சில்வருக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $57 நெருக்கத்தில் கிட்டத்தட்ட 56.90 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதில் ஒரு பெரிய மாற்றங்கள் வர நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லாமல் அங்கேயே தான் இருந்துகிட்ருக்கு. 55ம் 65க்கும் நடுவிலே தான் இன்னும் இதனுடைய பயணமானது தொடர்ந்துகிட்ருக்கு. பார்ப்போம், பெரிய மாற்றங்கள் வரும்போது இதில் அடுத்த முயற்சி எங்கே இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா 55 கட் பண்ணிச்சுன்னா ரொம்ப வீக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸை பற்றி பார்த்துடலாமா. நிஃப்டி 26,328 க்ளோசிங். முதன்முறையாக ஹிஸ்டாரிக்கல் லெவலில் ஃபஸ்ட் டைம் க்ளோசிங், ஒரு ஃப்ரெஷ் ஹிஸ்டாரிக்கல் லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்கு.
ஸோ 26,300க்கு மேலே ஃபஸ்ட்டு டைம் க்ளோசிங் நடந்திருக்கு நிஃப்டியை பொறுத்தளவில். இது வந்து நான் போன வாரம் எதிர்பார்த்தேன். அஃப்கோர்ஸ் இந்த 25லேயே முடியும் போது மேலே கொண்டு வந்து முடிப்பாங்களோன்னு பார்த்தேன். பட் அப்படி இல்லை. 26ல் தான் நாங்கள் ஆரம்பம் வந்து ஹிஸ்டாரிக்கல் டாப்பில் ஆரம்பிப்போங்கிற மாதிரி 2ஆம் தேதியே இந்த ஏற்றத்தை கொடுத்து மேலே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது வரக்கூடிய வாரம் தொடர்ந்து இது மேலே ஏறக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தருதா வரக்கூடிய திங்கட்கிழமை அப்படிங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து அதனுடைய முன்னேற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து 27,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனையும் கிராஸ் பண்ணி இன்னும் க்ளோசிங் கொடுக்கணும். அந்த லெவலுக்கு வரும்போது, அந்த ட்ரெண்ட் லைன் நெருக்கத்துக்கு வரும்போது என்ன செய்யுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை தாண்டி க்ளோசிங் போச்சுன்னா கொஞ்சம் பெட்டராகவே இன்னும் வேகமாகவே மேலே போகிறதுக்கு நிஃப்டியில் வாய்ப்புகளாக மாறும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. எப்படி இருந்தாலும் 26,260ங்கிறது இப்போ ஒரு சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. 27,000ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொண்டுங்க. அடுத்து செக்டர்ஸுகளை பார்த்துடலாமா? செக்டர்ஸுகளில் வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 60,150 க்ளோசிங். 60,130 தான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அந்த லெவலை தாண்டி ஃபஸ்ட் டைம் அதுவும் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இயர் டாப்பில் க்ளோசிங் தான் வந்திருக்கு. ஸோ இதை தாண்டி ஒரு மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரங்களில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு சந்தர்ப்பங்கள் பேங்க் செக்டார்ஸில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அந்த வகையில் 60,130 கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வரக்கூடிய நாட்களில் கிடச்சிது அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக 60,960 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 61,490 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். 60,130 அப்படிங்கிறது இப்போ ஒரு நியூட்ரல் பிளேஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதையும் கடந்து மேலே செல்லும்போது இந்த 2 லெவல்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். 59,310ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இந்த வாரத்தில் நமக்கு கன்வெர்ட் ஆகி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. கீழே 58,730 ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அந்த லெவலுக்கு கீழே வரும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் சில வாரங்களாக அதற்கு கீழே க்ளோசிங் கொடுக்காமல் மெயின்டைன் பண்ணதுனால ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக 58,730ங்கிறது இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 27,899 முடிச்சிருக்காங்க. ஸோ 27,570 வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்குது. அந்த பழைய லெவலுக்கு மறுபடியும் மேலே போயிருக்காங்க. 28,000 கடந்து க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபின் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா முதல் லெவலாக 28,390 அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெவலாக நமக்கு இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 29,080 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். 27,570 அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு கீழே பெரிய க்ளோசிங்ஸ் வந்தாலும் மறுபடியும் அது தாண்டி மேலே வந்துடுறதுனால இப்போது 27,570க்கு மேலே நிற்கிறதுனால கரண்ட்லி அந்த லெவலுக்கு கீழே வராத வரைக்கும் நமக்கு மேலே இந்த 2 லெவல்ஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் 28,000 கடக்கும்போது கிடைக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 38,320 க்ளோசிங். கடந்த வாரத்துலேருந்தே கொஞ்சம் வீக்னஸில் இருந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் கூட இந்த கடைசி 2 நாட்கள் கொஞ்சம் அந்த 38,050 கீழே க்ளோசிங் கொடுக்காமல் மெயின்டைன் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 38,570 தான் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ். அதையும் தாண்டி செல்லும்போது 39,310ங்கிற மறுபடியும் அந்த பழைய ரெசிஸ்டன்ஸ் நெருக்கத்துக்கு செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். 38,050ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்போ இருந்துகிட்ருக்கு. அதை உடைக்காத வரைக்கும் நமக்கு மறுபடியும் திரும்பி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிஃப்டி ஐடியில் கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. உடைச்சிட்டா 37,065 வரைக்கும் வர்றதுக்கு அடுத்த சந்தர்ப்பங்களை தந்துடும். ஸோ கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா. இதுவும் ஐடி மாதிரி நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து 22,695 கீழே போன வாரம் வந்துருச்சு. பட் இந்த வாரம் கொஞ்சம் கீழே இறங்கி போயிருந்தாலும் 22,400 வரைக்கும் போயிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. அங்கேருந்து ஒரு ரிக்கவரி கொடுத்து மறுபடியும் 22,695 தாண்டி ஒரு 100 புள்ளிகள் மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. 22,790 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது திருப்பி இதனுடைய ஏற்றமானது இன்றைக்கி க்ளோசிங்கை தாண்டி போகும்போது மறுபடியும் நமக்கு 23,100 நோக்கி நெருங்கி செல்கிறதுக்கான வாய்ப்புகளை தரும். கீழே 22,695ங்கிற சப்போர்ட்டு மீண்டும் தக்க வைக்கப்பட்டிருக்கு நிஃப்டி பார்மாவில் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி 53,078 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க.
அங்கேருந்து ஒரு ஷார்ப்பான ஒரு இறக்கத்தை கொடுத்து 54,200 கட் பண்ணி 2 நாளில், அதுவும் குறிப்பாக வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களில் வேகமாக இறக்கி கிட்டத்தட்ட அந்த 52,550 நெருங்கி வந்துட்டாங்க. இந்த வாரத்தினுடைய லோன் பார்த்திங்கன்னா 52,741 வரைக்கும் வந்திருக்கு. க்ளோசிங் 53,078 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 52,550ங்கிறது தான் இன்னும் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டாக நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்கு. அதை கட் பண்ணிடுச்சுன்னா இன்னும் வேகமாக இறங்குறதுக்கான சந்தர்ப்பமாக மாறிடலாம். 54,200 மீண்டும் கட் பண்ணி செல்லும்போது நமக்கு அந்த பெரிய தடையாக இருந்துகிட்ருக்க 55,700 கடக்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கலாம் அடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சில வாரங்களாகவே. ஸோ அதை தாண்டி செல்கிறதுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் கிடைக்குதா அப்படிங்கிறத எஃப்எம்சிஜியில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 28,803 முடிச்சிருக்காங்க. 28,610 தாண்டி இந்த வாரம் நமக்கு ஒரு நல்ல க்ளோசிங். அதுவும் குறிப்பாக கடைசி 4 நாட்களும் மிக வேகமாக மேலே போயிருக்கு. 27,970 கிராஸ் பண்ணி 28,610ங்கிற அந்த லெவலையும் கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏற்றத்தை நிஃப்டி ஆட்டோ கொடுத்துருக்கு. 28,610 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 29,160 அப்படிங்கிறது இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 30,040ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நிஃப்டி ஆட்டோவை பொறுத்தளவில் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. தற்சமயம் 28,610 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 898 முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 860 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது. கடந்த ஒரு 3 நாட்களாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுத்து ஆல்மோஸ்ட் 900 கிட்ட வந்திருக்கு. ஸோ 925 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரங்களில் தருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கீழே 860ங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போ கன்வெர்ட் ஆகி இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய வாரம் என்ன செய்துன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 11,423 முடிச்சிருக்காங்க. 10,920 இந்த வாரம் கடந்து மேலே போயிடுச்சு. அதுவும் பெரிய கேப் அப்பாக போயிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் செவ்வாய் புதன் அந்த நாளில். ஸோ அது அடுத்த லெவலாக நம்ம பார்க்குறது 11,640 அப்படிங்கிற லெவல் தான் நம்ம பார்க்குறோம். 10,920 அப்படிங்கிறது ஒரு கரண்ட்லி ஒரு நல்ல சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. 11,640 வரக்கூடிய வாரம் கடந்துச்சுன்னா அடுத்தபடியாக 12,320ங்கிறது அடுத்த லெவல். ஸோ இதெல்லாம் நம்ம போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் வருதுன்னா, வேகமாக ஏறும்போது எங்கே போய் முடியும்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் கீழேயும் சப்போர்ட்டையும் ஸ்ட்ராங்காக இருக்கான்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். அதில் குறிப்பாக இந்த 10,920 10,420 ரொம்ப நாளாகவே இந்த மெட்டலை பொறுத்தளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேஸாக இருந்துகிட்ருக்கு. அதற்கு கீழே வராத வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மெட்டலுக்கு இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 12,340 முடிச்சிருக்காங்க. 12,650 அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த வாரம் இந்த 12,000 சுற்றி வர்ற நேரத்தில் அப்படி டக்குன்னு ஒரு ஜம்ப் கொடுத்து மேலே போயிருக்கு. 12,000ங்கிறது மறுபடியும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் ஒரு வரலாற்று உச்சத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயம், அதை சரியாக அடுத்து வரக்கூடிய வாரம் தொடர விட்டாங்கன்னா நமக்கு புதிய உச்சமான அடுத்த லெவல்களுக்கு செல்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். குறிப்பாக நான் அதுக்கு அடுத்த லெவலாக நான் பார்க்குறது 27,000 அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி ஒரு கேண்டில் போச்சு அப்படின்னா தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு எடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை வரக்கூடிய வாரம் நிஃப்டி கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே சமயத்தில் குளோபல் சிச்சுவேஷன்ஸையும் நல்ல கவனத்தோடு பார்த்துங்க. வரக்கூடிய செய்திகள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் நமக்கு 3rd குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் கம்பெனிகளுடைய எல்லா நிறுவனங்களுடையும் 3வது காலாண்டு முடிவுகள் வரக்கூடிய காலகட்டம். ஸோ அதுலேயும் முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து ஒரு மாதம் தான் நமக்கு கணக்குப்படி பார்த்திங்கன்னா, சரியாக சொல்லணும்னா ஒரு மாதம் கூட கிடையாது, பட்ஜெட்டுக்கான நாள் நெருங்கிட்டுருக்கு. ஸோ அதற்கான எதிர்பார்ப்புகளும் அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அந்த பங்குகள்லேயும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், மார்க்கெட்லேயும் ஒரு வேகமான ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதனால் உங்களுடைய பாதுகாப்பான ட்ரேடிங்கை நீங்கள் கவனத்தில் கொண்டுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.